ஃப்ரெண்ட்ஸ், ஐம் நாட் ஏ டிப்ஸ் ப்ரொவைடர், கால்ஸ் ப்ரொவைடர், அப்புறம் இந்த அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து இல்லீகலான விஷயத்துக்கு வந்து நம்ம இந்த 5 years வந்து எந்த இதுவும் பண்ணுறதுக்கு எந்த இதுவும் பண்ணதும் கிடையாது, பண்ண போகிறதும் கிடையாது ஃப்யூச்சரில். இப்போ நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக் சேனல் நிறைய வந்திருக்கு. எதையும் நம்பாதீங்க. இப்போ நான் லோகோ சேஞ்ச் பண்ணிவிட்டேன், நாளைக்கு அவங்களும் லோகோ சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ என்ன பண்ணாலும் வந்து அவங்க முளைச்சிட்டு இருக்காங்க, புதுசாக வந்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் ராக்கெட் மாதிரி சிம்பிள் விட்டு பை அபோவ் சேல் பிலோ அப்புறம் அது இதுன்னு சொல்லிட்டு ஃபேக்காக எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது கிடையாது. ஒன்லி பிளெயினாக சார்ட் வியூஸ் இருக்கும், டைரெக்ஷன் இருக்கும், ப்ரைஸ் ஒன்று மூமெண்டம் இருக்கும், போகிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்றது மட்டும் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த 25,000 கொடுத்தா 50,000 கொடுத்தா 1,00,000 10,000 20 நம்பர் வயசில் போட்டுட்டு சேல் பிலோ அந்த மாதிரி ஹிந்திலே நிறைய விஷயம் இருக்கும். நீங்கள் டிப்ஸ் கால்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லைங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நான் கொடுக்குறதும் கிடையாது, கொடுத்ததும் கிடையாது, கொடுக்க போகிறதும் கிடையாது. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் இந்த கோடு ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை நீங்கள் புதுசாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்குங்க, இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களால் அந்த மாதிரி ஜாயின் பண்ண முடியல, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கும் பாருங்கள், அதில் ஜாயின் பண்ணலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா உங்கள் மொபைல் செட்டிங்ஸ் என்ன சேஞ்ச் ஆகிருக்கலாம், பார்த்து பண்ணிங்க. ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு 100 பேர் 200 பேர் ஜாயின் பண்ணவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு சிலர் ஆள் மட்டும் பண்ண முடியல. ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் தான் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 1 minute எடுத்துகிட்டேன். ஸோ சாரி ஃபார் தட். நெக்ஸ்ட் நம்ம வீடியோ போகலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியலாம், ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் வேணும், அந்த டார்கெட் வந்து கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணலாம், வெயிட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க ஃப்ரெண்ட்ஸ். மேபி இந்த வீடியோவும் நம்ம இந்த டாப்பிக்கில் தான் நம்ம இந்த வீடியோ வரப்போகுது. என்ன அப்படின்னா, நிறைய பேருடைய பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ், நிறைய கிட்டத்தட்ட 90% பீப்புள்ஸோடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, பயம், பதட்டமாக இருக்குது சார், டென்ஷன் ஆகிடுது, எனக்கு ஒரு டார்கெட் வருமா இல்லையான்னு தெரில, வெளியே வந்துடலாமா, போதுமா இல்லை போகுமா இல்லையான்னு தெரில, என்னென்னவோ 1008 கணக்கெலாம் போட்டுட்ருப்பாங்க. ஓகே, இது வந்து முற்றிலும் ராங். நீங்கள் இந்த மாதிரி ஒரு திங்கிங்கோட என்ன ஒரு ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா, அது நல்ல ட்ரேடாக இல்லை எங்கே போக போகுது எதுவுமே தெரியாமல் அப்போ கேம்லிங் டைப்பில் ட்ரேட் எடுத்திங்க அப்படின்னா அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வராது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு சில ஸ்டாப் லாஸ்லாம் போடுவாங்க, பார்த்துருப்பீங்க நம்பர் வைஸில். அதாவது சார் நான் 10 points வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுக்குவேன், 20 point வந்து டார்கெட் வைப்பேன், அப்புறம் வந்து ஒரு சம் பாயிண்ட்ஸ் கணக்கில் வந்து போடுவாங்க. ஸோ பாயிண்ட்ஸ் கணக்கில் போட்டுன்னா ஒரு சமயம் வந்து டார்கெட் போகுது சார், ஒரு சமயம் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுது, எப்போ டார்கெட் போகும் தெரியாது, எப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும் தெரியாது அப்படின்வாங்க. இந்த நம்பர் வைஸில் போட சொல்ல. இல்லை ஒரு சில என்ன பண்ணுவாங்க, பர்சன்டேஜ் வைஸில் ஸ்டாப் லாஸ் போடுவாங்க. எனக்கு வந்து 1% வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுக்குவேன் நான், அப்புறம் வந்து 1.5% வந்து டார்கெட் வச்சுக்குவேன் நான் அப்படின்வாங்க. ஸோ இது கூட என்ன சொல்லுவாங்க, ஒரு சில டைம் வந்து ஹிட் ஆகுது, ஒரு சில டைம் ஹிட் ஆகல, அதாவது வந்து அந்த ட்ரேட் வந்து கரெக்டாக போகுமா இல்லையான்னு தெரியல அப்படின்வாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேட் நல்ல ட்ரேடு கூட ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து பயத்தில் வெளியே வந்துடுவாங்க, போகுமா இல்லையா தெரியாது அப்படின்னு. ஓகே, ஸோ எப்படி நம்ம எக்ஸிட் ஆகணுன்றது விஷயம் தெரிஞ்சிச்சுனாவே ஆட்டோமேட்டிக் பாதி பயம் வந்து கம்மியாகிடும். ஓகே, இப்போ பாருங்கள், ஒரு 10 ரூபா ப்ரைஸ் இருக்குதுன்னு வச்சிங்களேன். 10 ரூபா ப்ரைஸ் இருக்குது, ஒரு 15 ரூபா வரலும் ப்ரைஸ் ஏறி இருக்குது. ஓகே, ஸோ 15 ரூபா வரலும் ப்ரைஸ் கீழே வந்துட்டு ஒரு 8 ரூபா வந்து திரும்ப மேலே போகுது. மேலே போக சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, இது சம்வேர் இங்கே என்னன்னா ஒரு இந்த பர்டிகுலர் லெவலுக்கு மேலே போனால் நான் பை பண்ணிடுறேன் அப்படின்னா வச்சிங்களேன். ஸோ இந்த பை பண்ணோடனே இங்கே இந்த லெவல் வந்து அவங்க இங்கே டார்கெட் வைப்பாங்க, இது 15 வரல மேலே போகும், நம்ம அவங்க வந்து அங்கேருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னாங்க. இப்போ வந்து இதில் 8 ரூபா வச்சிங்களேன், இந்த 10 ரூபாயில் என்ட்ரி ஆகிறாங்க. இந்த 8 ரூபாயிலேருந்து 10 ரூபா போனோன்னே பிரேக் அவுட் அப்படின்னு பை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த 15 வரலும் போனோடனே நம்ம வந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நல்லா கவனிங்க, இந்த 15 ரூபா போனோடனே வெளியே வரணும்னு நினைப்பாங்க, இங்கே பை பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் பாருங்கள், இந்த 15க்கு அப்புறம் இன்னொருத்தர் இருப்பாங்க, இங்கே பை பண்ணால் எங்கே வெளியே வருவாங்க, பர்சன்டேஜ் வைஸ் கணக்கில் இந்த பாயிண்ட் கணக்கில் போடுறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, பிரேக் அவுட், அதாவது இந்த லெவலுக்கு அப்புறம் பிரேக் அவுட்டில் நான் பை பண்ணுறேன் அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்டாப் லாஸை. ஸோ அசம்பர் எங்கேனா ஸ்டாப் லாஸ் போட்டுப்பாங்க, பாயிண்ட் வைஸ் கணக்கில் கொடுத்தவங்க, பர்சன்டேஜ் கணக்கில் கொடுத்தவங்க போடுவாங்க. இப்போ அந்த இடத்துல என்ன ஆகுனா, இங்கே 8 ரூபாய்க்கு வாங்கினவங்க எங்கே வைப்பாங்க, ஆப்வியஸ்லி ஒன்று இங்கே வைப்பாங்க, இல்லை இங்கே வைப்பாங்க. இங்கே சார்ட்டில் நடக்கிறது ஒன்றுமே இல்லை, ஒருத்தர் வாங்குறாங்க, ஒருத்தர் விற்கிறாங்க, ஒரு டீம் விற்குது, ஒரு டீம் வாங்குது. ஓகேங்களா, ஸோ எக்ஸிட் ஆகிற இடம் என்னன்னா, இவங்க தெரிஞ்சிடும், இந்த 8 ரூபாய்க்கு வாங்கினாங்க இல்லை, இவங்களுக்கு எக்ஸிட் ஆகிற இடம் எங்கன்னு தெரிஞ்சிடும். ஒன்று இங்கே எக்ஸிட் ஆவாங்க, 10 ரூபாயில் எக்ஸிட் ஆவாங்க, இன்னொன்று 15 ரூபாயில் எக்ஸிட் ஆவாங்க. ஓகே, இவங்களுக்கு பிளான் தெரியும் 8 ரூபாய் வாங்கினவங்களுக்கு.
ஆனால் இந்த 10 ரூபாய் வாங்குறவங்களுக்கும் 15 ரூபாய் வாங்குறவங்களுக்கும் எக்ஸிட் எங்கே ஆகணும்னு தெரியாதுன்னு இவங்க இந்த ஹை தான் எக்ஸிட் நினச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுனா இந்த ஹை டவுன் ட்ரெண்டாக வர சொல்ல மேபி இங்கேருந்தே திரும்பத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். எப்போது இங்கே எங்கே வாங்கினாங்களோ அந்த இடத்துலேருந்து திரும்பத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா ட்ரெண்டு டவுன்லேருந்து வந்துட்டு இருக்கும், எங்கேருந்து வருதுன்னு தெரியாதது. ஆனால் இவங்க நினைப்பாங்க இதுக்கப்புறம் மேலே போனால் நம்ம இந்த இடத்துல வெளியே வந்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கீழே ப்ரைஸ் வந்து கண்டினியூவாக ஃபால் ஆகிட்ருக்கும். ஓகேங்களா? ஸோ எக்ஸிட் ஆகிற இடம் தெரிஞ்சது அப்படின்னா பயம் வராது. அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம எக்ஸிட் ஆகிற இடத்த தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு மெத்தட். இன்னொன்று விஷயம் பாருங்கள், டவுன் சைடுக்காக ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இப்போது ப்ரைஸ் வந்து டவுன் சைடு வருதுன்னு வச்சுக்க. இப்போ இந்த லெவல் கீழே போனால் நம்ம பிரேக் டவுனில் சேல் பண்ணலாம். இவங்க தான் ஒரு 10 ரூபாய் இருக்குது இந்த இடத்துல அப்படின்னா நான் 10 ரூபாய்க்கு கீழே போனால் சேல் பண்ணுறேன் அப்படின்வாங்க. 10 ரூபாய்க்கு கீழே போனால் சேல் பண்ணுறேன் அப்படின்வாங்க. அப்போ எங்கே வெளியே வருவாங்க, எங்கே எக்ஸிட்? அப்போது இதுக்கு முன்னாடி எந்த லோவும் கிடையாது. இதுதான் வந்து ஃப்ரெஷ்ஷாக லோ கட் பண்ணி வெளியே வந்திருக்கு. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இது வெளியே வரேன் அப்படின்வாங்க. இப்போது 10 ரூபாய்க்கு சேல் பண்ணிவிட்டு பாயிண்ட் வைஸ் கணக்கில் வெளியே வரும் அப்படின்வாங்க. அப்போ என்னென்னா கண்மூடி, அதாவது நம்ம தோராயமாக கண்ணை கட்டிட்டு காட்டில் போகிறோம்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி கதை, வருமோ வராதோ தெரியாது அப்படின்வாங்க. அப்போ என்ன அந்த டைமில் இந்த ப்ரீவியஸ் லோ இருக்காங்களே இவங்களுடைய ஸ்டாப் லாஸ் எல்லாம் ட்ரிகர் பண்ணிவிட்டு அப்பர் சைடு மேலே போயிட்டு கிட்டக்கிட்ட இங்கேருந்து மேபி இதுக்கு முன்னாடியோ சம்வேர் இங்கே ரிவர்ஸ் ஆகிட்டு ட்ரெண்டிங் இப்படி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ என்ன ஆகுனா இந்த இடத்துல வந்து சேல் பண்ணுறவங்க லிட்டில் பிட் கொஞ்சம் ப்ராஃபிட் லைட்டாக காமிச்சிட்டு திரும்ப மேலே போய்ட்டு அவங்களுடைய எஸ்எல் எங்கெங்கெல்லாம் பாயிண்ட் வெஸ்ட்டில் பர்சன்டேஜில் போட்டுருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுடைய ஸ்டாப் லாஸ்லாம் ஹிட் பண்ணிவிட்டு அகைன் வந்து ரெண்டாவது டைம் வந்து அவங்க என்ன தூரம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த தூரத்தில் வரும். ஓகேங்களா? ஸோ எக்ஸிட் ஆகிறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுங்கள், எந்த இடத்துல போனால் எங்கே எக்ஸிட் ஆகலாம். அப்போ நீங்கள் இந்த இடத்துல போனால் எங்கே எக்ஸிட் ஆக முடியும் தெரியாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ ட்ரெண்டிங்கில் ஃபாலோ பண்ணணும். ட்ரெண்டு ஃபாலோ பண்ண சொல்லுவோம். ட்ரெண்ட் எப்படி போகுதுன்னு பாருங்கள். ட்ரெண்ட் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிக்குன்னா இந்த ஹையை கட் பண்ணி மேலே போயிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டாவது வந்து இங்கே டச் பண்ணி கீழே வந்து இங்கேருந்து எப்பவுமே ஒரு லோயர்ஸ் வந்து கணக்கு எடுத்துங்க. பையர்ஸ் எங்கே இருக்காங்கன்றது அந்த லோ வச்சு தான் கணக்கு எடுக்க முடியும் உங்களால். ஸோ பையர்ஸ் இருக்காங்களா சேலர்ஸ் இருக்காங்களான்ற விஷயம் தெரியும். அப்போ பையர்ஸ் எங்கே இருக்காங்கன்னா அவங்க எங்கே ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க, நம்ம எங்கே வெளியே வரணும், இதெல்லாம் வந்து தெரிஞ்சுங்க. இப்போ ஆல்ரெடி இங்கேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் பண்ணி அமைச்சிருக்காங்க. யார் இங்கே செல்லர்ஸ் இங்கே ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்கலாம், அல்லது செல்லர்ஸ் ஃப்ரெஷ் செல்லர்ஸை ரிஜெக்ட் பண்ணி அமைச்சிருக்கலாம். அப்போ இங்கேருந்து போக என்ன பண்ணோம், நம்ம இங்கே இருக்குதுங்களா இந்த ஐயை கட் பண்ணோடனே நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும். அதுக்கப்புறமா அங்கே வந்து வெயிட் பண்ணக்கூடாது. மேபி அதுக்கப்புறம் மேலே போகலாம், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நம்மளுடைய சேஃப் எக்ஸிட் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நம்ம என்ன நினைக்கிறோன்னா போகிற தண்ணி எல்லாமே குடிக்கணும்னு நினைக்கிறோம். 10 ரூபாய் ப்ரைஸ் இருக்குதுன்னா அது 100 ரூபாய்க்கு போவோம். அந்த 100 ரூபாய் போச்சே அப்படின்வோம். நாம் என்ன பண்ணுவோம், 10 ரூபாயிலேருந்து 15 ரூபாய் 5 ரூபாய் கிடச்சி ஃபுல்ஃபில் மனசை வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு 5 ரூபாய் கிடச்சது போதும் எனக்கு அப்படின்ற விஷயத்தோட வெளியே வரணுமே தவிர எனக்கு 95 ரூபாய் போச்சே அப்படின்னு நீங்கள் மனசில் உட்காண்டிங்கன்னா கடைசி வரை உங்களால் ட்ரேட் பண்ண முடியாது. உங்களால் முடிஞ்ச விஷயம் ஒன்று பண்ணலாம், லாஸ் எப்படி கம்மி பண்ணலாம்னு குறைக்கலாம். இப்போ 5 ரூபாய் நீங்கள் ப்ராஃபிட்டில் வெளியே வரீங்கன்னா எக்காரணத்துக்கு ஒன்றும் 3 ரூபாய்க்கு மேலே ஸ்டாப் லாஸ் கொடுக்கக்கூடாது. இல்லை சார் மேலே போகும், இல்லை கீழே வரும், இல்லை இப்படி ஆகும் அப்படி ஆகும், என்னம்மா நீ எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் எனக்கு 3 ரூபாய்க்கு மேலே ஸ்டாப் லாஸ் கொடுக்க மாட்டேன். அது என்ன ட்ரேட் தான் சரி சார், இல்லை சார் 3 ரூபாயில் கொஞ்சம் ஒரு 50 பைசா கம்மி பண்ணிங்களேன், அதுக்கப்புறம் பாருங்கள் மேலே போகும் பாருங்கள் அப்படின்னு யாருன்னா சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. பரவாயில்ல சாமி, அது எவ்வளோனா ஹிட் ஆகிட்டு மேலே போடும், எனக்கு தேவை, என்னால் முடிஞ்ச கெப்பாசிட்டி 3 ரூபா தான், 3 ரூபா 50 பைசா என்னால் கொடுக்க முடியாது. இதில் தெளிவாக இருங்க. இப்போது லாஸ்ட் டைம் கூட பார்த்தீங்கன்னா நம்மளோட வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இது ப்ராக்டிஸ், இது ஒரே நாளில் வரல அவங்களுக்கு. சார் இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து ரிஜெக்டாக இருக்குது, இதில் சேலிங் எடுத்தோம், இதில் ப்ராஃபிட் வந்துச்சு, ரொம்ப கேட்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை தான் நான் சொல்கிறேன். நம்ம யூடியூப் வியூவர்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு நாள் உங்களோட லைஃபை அடுத்த லெவல் கொண்டு போங்க. சீக்ரெட் என்ன அப்படின்னா லாஸை குறைங்க, ப்ராஃபிட்டை கெயின் பண்ணுங்கள், ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ணுங்கள். ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ணோன்னா எக்ஸிட் எங்கே ஆகணும்னு தெரிஞ்சிருக்கணும். எக்ஸிட் எங்கேன்னு தெரியலனா அந்த ட்ரேடில் என்ட்ரி ஆகாதீங்க. சிம்பிளாக லாஸ் சின்னதாக இருக்குதா, ஓகே நோ ப்ராப்ளம், என்ட்ரி ஆகுங்க. லாஸ் ரொம்ப சின்னதாக இருக்க என்ட்ரி ஆகுங்க. எக்ஸிட் எங்கே இருக்கணும்னு இடம் தெரிஞ்சா என்ட்ரி ஆகுங்க. இது ரெண்டுமே தெரியாது. லாஸ் எவ்வளோன்னு தெரியாது, எக்ஸிட் எங்கே ஆகணும்னு தெரியாது, நோ என்ட்ரி. வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நம்ம 50K சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய என்னால் முடிஞ்ச எஃபர்ட் உங்களுக்கு என்ன கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். 50K சப்ஸ்கிரைபர்ஸ் கூடிய சீக்கிரத்தில் ரீச் பண்ணுறது உங்ககிட்ட தான் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.